பொதுவாக ரசம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் நண்டு ரசம் அப்படின்னு சொன்னால் சொல்லவே வேணாம், விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். நண்டு ரசம் சுவைக்காக மட்டும் இல்லை, நம்மளுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்கும். அதாவது சளி, இருமல், காய்ச்சல், உடல்வலி, உடல் சோர்வு இதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு நம்மளுடைய எலும்பு மற்றும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் தெம்பையும் கொடுக்கும். அந்த அளவுக்கு சுவையான ஆரோக்கியமான நண்டு ரசம் எப்படி செய்யலாம்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு உரல்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கணும். அதாவது அந்த மிளகு ஜீரகம் ரொம்ப நைஸான பவுடராக அரைஞ்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இப்போ இது கூடவே 3 பல்லு அளவுக்கு பூண்டு, இது கொஞ்சம் பெரிய பல்லா இருக்குது, சின்ன பல்லா இருந்ததுன்னா ஒரு 6 பல்லு போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக தட்டிங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கங்க. அடுத்ததாக அதே உரல்ல 6 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5 கருவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்ததாக பொதுவாகவே நண்டு ரசம் அப்படின்னாலே கொல்லவெளி நண்டு பயன்படுத்துவாங்க. அதாவது வயல்வெளிகளில் நண்டு பிடிப்பாங்க. மழை காலங்களில் மேக்சிமம் அது கிடைக்கும். அந்த நண்டு அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ வயல்வெளி நண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இன்னைக்கு கடல் நண்டு தான் பயன்படுத்துகிறேன். இந்த நண்டே நல்லா ருசியாக தான் இருக்கும். இப்போ அந்த நண்டில் இருக்கக்கூடிய அந்த கால் இருக்குல்ல, அந்த கால் பகுதியை மட்டுமே நம்ம பயன்படுத்தி ரசம் செய்ய போகிறோம். மிச்சம் இருக்கிறத நம்ம எப்பயுமே நண்டு குழம்பு இல்லைனா நண்டு வறுவல் செய்வோம்ல, அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுலேருந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 கால் போல் எடுத்துக்கங்க. இப்போ இதை உரலில் சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கங்க. சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி பயன்படுத்துவாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் சத்துக்கள் நிறைய போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்து நேரடியாக சேர்க்கும் போது சுவையும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதனுடைய சத்துக்களும் நமக்கு முழுமையாக அப்படியே கிடைக்கும். இப்போ அந்த உரல்ல அந்த சாறுலாம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த புளி தண்ணி கூடவே நம்ம அந்த உரலில் நண்டு தட்டிட்டு கொஞ்சம் கடைசியாக தண்ணி சேர்த்துனோம்ல, அந்த தண்ணியை கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அடுத்ததான் தட்டி வச்சிருக்க அந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அந்த தக்காளி இப்போ நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு அந்த நண்டுக்கால் தட்டி வச்சிருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. நண்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நம்ம ஏற்கனவே நல்லா தட்டியிருக்கோம் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக வெந்துடும். அது ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படி வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு புளி தண்ணீர் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரக பொடியெலாம் இருக்குல்ல, அதுவும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இது கொதிக்கலாம் கூடாது. நம்ம ஏற்கனவே அந்த தக்காளி அந்த நண்டு எல்லாமே நல்லா வேக வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் மேலே அப்படியே நுர பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக நுர பொங்கி ஒரு இடத்துல மட்டும் கொதி வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடுங்க. அவ்வளோதான், மணக்க மணக்க நல்ல காரசாரமான நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்தோடையும் சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே வெறுமனே கூட குடிக்கலாம். சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் உடல் வலி, உடல் சோர்வை நீக்கும், நரம்புகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான ரசம் இது. சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாதம் பின்ன இறங்குனே சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.